2 நிமிஷம் உங்களால் பொறுமையை காத்திருக்க முடியல. என்னதான் நடக்குதுன்னு உங்களால் ஒரு குழப்பமா இருந்துச்சுல. இந்த கொஞ்ச நேரம் நம்மளால பொறுமையை காத்திருக்க முடியல. ஆனா நம்ம வேதத்துல ஒரு குடும்பம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக காத்திருந்துச்சு. அது என்னன்னு பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரும் என் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்பாடத்தை படிக்க வந்திருக்கோங்க எல்லோரும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 8வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்பு பார்த்துட்டாவே இந்த வாரப்பாடு படிக்கும் என் கூட இருங்க. இந்த பாடம் வாழ்க்கை வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற என்ன சொல்லுவீங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் நன்றி அப்படின்னு பரம தகப்பனே ஆமென். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு பொறுமையாக காத்திருத்தல். இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் கலாத்தியர் 6:9. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம இருப்போமாக. நாம் தகர்ந்து போகாம இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டோட குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க அவருக்காக எப்பவும் காத்திருப்பாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி நோவா பேழையை கட்டி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி எல்லா மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் ஜோடியா பேழைக்குள்ள வந்துருச்சு. இப்போ நோவாவும் அவங்களோட குடும்பமும் ஒரு பெரிய காரியத்துக்காக ஆயத்தமா இருந்தாங்க. நோவாவும் அவங்களோட குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ள ஆண்டவர் போக சொன்னார். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி நோவோட பேழையை மூடுறதுக்கு சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த பூமியில மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நோவோட குடும்பமும் 7 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 7 நாள் முடியும் போது பூமியில ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஆதிகமா 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் பதங்களும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. வெளியே பயங்கரமான தண்ணியால உலகம் மூடப்பட்டிருந்தாலும் நோவும் குடும்பமும் அந்த பேழைக்குள்ள பிஸியா இருந்தாங்க. அங்க இருந்த மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் எல்லாத்துக்குமே சரியான நேரத்துல உணவு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் இவ்வளவு உயிரினங்கள் இருந்ததுனால அடிக்கடி அவங்க சுத்தம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவங்க பேலை அப்படியே பூ வாசனை இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. இது வேற அத தண்ணியில இந்த பேலை அப்படியே ஆடி இருக்கும். அதான் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யறதுக்கு ஈஸியாவே இருக்காது. பெருக்கும் போது அந்த பக்கம் போவாங்க, சாப்பாடு கொடுக்கும் போது இந்த பக்கம் போவாங்க, நடக்கும் போது முன்னாடி பின்னாடி ஆடுவாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இதுல ஆண்டவர் நோவோட குடும்பத்தை பத்திரமா பார்த்துட்டேன்னு சொல்லியிருந்தாரு. 40 நாள் கழிச்சு எப்படியோ ஒரு வழியை அந்த மழை பெஞ்சதுலாம் நிறுத்திடுச்சு. எப்படா அந்த பேழையை விட்டு வெளியில போவோம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் நல்லா காத்தடிக்க செஞ்சாங்க. 5 மாசம் அந்த பேலை தண்ணியில ஆடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி இருந்திருக்கும்? சர்க்கஸ் ரைட்ல இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆராட் அப்படின்னு ஒரு உயரமான மலை பகுதியில அந்த பேழைய ஒரு வழியா அப்படியே நிக்க வச்சாரு. இப்படி நான் அந்த பேலை இப்போ ஸ்டாச்சு மாதிரி நின்றுச்சு. மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் குறைக்கிறதுக்கு ஆண்டவர் காத்து வீச செஞ்சாரு. 2 மாசம் கழிச்சுதான் நோவாவும் அவங்களோட குடும்பமும் அவங்க பக்கத்துல இருந்த மற்ற மலைகளின் உச்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ ஏறக்குறைய நோவாவும் குடும்பமும் 8 மாசம் அந்த பேழைக்குள்ள இருந்திருக்காங்க. நாமளால அவ்வளவு நேரம் இருக்க முடியுமா ஒரு அடைச்ச இடத்துல? யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் அந்த இடத்த கிளீன் பண்றதும் செஞ்சு அவங்களுக்கு டயர்டா இருந்திருக்கும். நானா இருந்தா எனக்கு முதுகே உடஞ்சிருக்கும். எவ்வளோ தடவை கிளீன் பண்ணணும். அவங்க ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ நாளும் நம்ம இங்க இருப்போம், எப்போ நம்ம போய் தரையில நடக்க முடியும்? அப்போ நோவா சொன்னாரு, ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். இப்போ நோவா ஒரு காக்கத்தை ஜன்னல் வெளிய பறக்க விட்டாரு. அந்த காக்கா எங்கேயும் இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு திருப்பியும் பேலைக்கு பறந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நோவா திருப்பி ஒரு புறாவை பறக்க விட்டாரு. அந்த புறாவும் தேடி திருப்பியும் பேலைக்கு வந்துச்சு. இன்னொரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த புறாவை அனுப்புறாரு. அந்த புறா ஒரு ஒளிவ இலைய பறிச்சிருக்கு. நோவா பார்க்கும் போது உள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இன்னொரு வாரம் கழிச்சு நோவா அந்த புறா
அனுப்புறாரு. ஆனா இந்த தடவை அந்த புறா வரவே இல்லை. அப்போ நோவா யோசிச்சாரு, தண்ணினா கம்மியா இருக்குமோ அப்படின்னு. மரங்கள் உச்சியில போய் இந்த பறவை தங்கி இருக்கலாம். ஆனா அந்த மனுஷங்க போய் வாழ்றதுக்கு இன்னும் இரவு காயாம இருந்துச்சு. இது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஆண்டவர் இந்த பேலியோட கதவை இன்னும் திறக்கல. நோவாவும் குடும்பமும் இன்னும் 2 மாசம் அந்த பேலைக்குள்ள காத்திருந்தாங்க. 1 வருஷமா அந்த பேலைக்குள்ள இருந்திருக்காங்க. நோவாவும் வீட்டுல இருந்த எல்லாருக்குமே அதிகமான வேலை இருந்துச்சு. நோவாவும் குடும்பமும் இந்த உலகத்துல உயிரோடு இருந்ததுக்காக அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அதனால ஒருத்தர் சார்ந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. நோவாவும் குடும்பமும் ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. அது எதுக்காகனா ஆண்டோட வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளும் சின்ன பிள்ளையில இருந்தே ஆண்டவர் திருப்பி வரப்போறேன்னு கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வரல. ஆண்டு வரதுக்கு தாமதமானாலும் மறுபடியும் இன்னொரு நாள் அவர் பரலோகத்திலிருந்து வர போறாரு. ஆனா அதுக்கு நம்ம சோர்ந்து போகாம அவரோட வருகைக்காக காத்திருக்கணும். எப்படி நோவாவும் அவரோட குடும்பமும் காத்திருந்தாங்களோ, எப்படி நோவாவும் அவரோட குடும்பமும் எப்படி சோர்ந்து போற நேரத்துல ஒருத்தர் தேடிக்கிட்டாங்களோ, அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு. நம்மள ஒருத்தர் அவரோட வருகைக்காக காத்திருக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல ஆபிரகாமும் சாராவும் ஒரு குழந்தை பார்க்கறதுக்கு 100 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல அவருக்கு பிடிச்ச பொண்ணான ராகேலை கல்யாணம் பண்றதுக்கு 14 வருஷம் வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சு. அவருக்கு பிடிச்ச பொண்ணான ராகேலை கல்யாணம் பண்றதுக்கு யாக்கோபு 14 வருஷம் வேலை செஞ்சாரு. என்னாகும் 14வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு 40 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. மத்தேயு 1வது அதிகாரம் நமக்கு சொல்லுது, ஆண்டவரோட வருகைக்கு நாம எல்லாரும் காத்திருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் சும்மா படுத்திருந்தேன். அது கிட்டத்தட்ட 2 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் தொடர்ந்து 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனா 2 நிமிஷம் கழிச்சு பாக்குறவங்க காத்திருந்தவங்க தான் இந்த நிகழ்ச்சியை முழுமையா பார்த்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரிதான் ஆண்டவர் வர நிகழ்ச்சிக்கு நீங்க நானும் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. நம்ம பொறுமையை இழுத்துட்டோம்னு சொன்னா பரலோகத்துக்கு போற நல்ல பாக்கியத்தை எழுந்துருவோம். அதனால நம்ம பொறுமையோட காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாட சொல்லுது, ஆண்டோட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் அவருக்காக காத்திருப்பாங்கன்னு. இந்த பாடத்துல என் கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு பொறுமையோட கேட்டு இருந்ததுக்காக நன்றி. இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்போட பிதாவே, இந்த வாரப்பாட படிக்கும் என் கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த பாடத்தை முழுசா பாக்குறவங்க கூட இருந்ததுக்காக நன்றி. இனிமே கூட இருங்க. நாங்க இந்த பாடத்தை வாழ்க்கையில வைக்கிறதுக்கு ஞாபகமா வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்க வருகைக்காக நாங்க காத்திருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பாக்குற கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபம் ஜெபிக்கிறோம். இது ஜீவன அன்பின் பரம தகப்பனே. ஆமென்.